ஒரு சித்த யோகியின் சரிதை 2ஆம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார். மிக்க நன்றிய சுவாமிஜி. நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு என்னை நெகிழ வைக்கிறது. சிவபெருமானே என் இல்லத்திற்கு எழுந்தருளியது போல் இருக்கிறது. உங்களைப் போன்ற சித்தி பெற்ற யோகியின் கைகளிலிருந்து பெறுவது என் பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். இனி இந்த ஸ்படிக லிங்கத்திற்கு தினமும் நித்திய பூஜைகளை நான் தவறாமல் செய்து வருவேன் என்று வாக்களித்தார் திரு பட்டாபிராமன். நீங்கள் இந்த அளவிற்கு இறைவன் மேல் ஆழ்ந்த பக்தியை செலுத்தி வருகிறீர்கள். நான் இன்று மற்றொரு உண்மையை உங்களுக்கு கூறப்போகிறேன் என்று தன் பேச்சை நிறுத்திவிட்டு ஒரு கணம் திரு பட்டாபிராமனின் முகத்தை உற்று நோக்கினார். அடுத்து அமரக்கவி என்ன கூறப்போகிறார் என்பதை ஆவலுடன் கவனித்து கொண்டிருந்த திரு பட்டாபிராமனை நோக்கி, இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களிடம் ஒரு ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் ரே ஒன்று உதயமாக போகிறது என கூறினார் அமரக்கவி. இதை கேட்ட திரு பட்டாபிராமன் தன் இருக்கையின் பின்னால் சாய்ந்து கொண்ட அவர் சற்று பயம் கலந்த அதிர்ச்சியான குரலில், அப்படி அந்த ஆன்மீக சக்தி என்னிடம் தோன்றும்போது அது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்த்தும் என வினவினார். அந்த ஆன்மீக சக்தி உங்களை அந்தர்முக பயணத்தில் ஆழ்நிலை தியானத்திற்கு அழைத்து செல்லும் என நிதானமாக தன் பதிலை எடுத்து கூறினார் அமரக்கவி. இதை கேட்டு மீண்டும் அதிர்ச்சியில் ஆழ்ந்த திரு பட்டாபிராமன், சுவாமிஜி, ஆன்மீகத்தில் ஆழத்தில் முன்னேறும் அளவுக்கு நான் இன்னமும் பக்குவம் பெறவில்லை. என்னுடைய உபாசனை முறைகள் அனைத்தும் தெய்வீக வழிபாட்டின் விக்கிரக ஆராதனை, கோவில்கள், யாத்திரைகள், மகான்களை சந்தித்து அவர்களுடைய தரிசனத்தை பெறுவது என்ற அளவிலே இருந்து வருகிறது. ஆகவே சுவாமிஜி, என்னை மன்னிக்க வேண்டும். அருள் கூர்ந்து என் கவனம் ஆழ்ந்த தியானத்தில் சென்று விடாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என விண்ணப்பித்து கொண்டார். அமரக்கவி சற்று யோசித்தார். திரு பட்டாபிராமன் உள்ளத்தில் தூய்மையான மனிதர், தெய்வ பக்தி மிகுந்தவர், மகான்களிடம் அளவில்லாத ஈடுபாடு கொண்டவர், தம்முடைய தெய்வீக பணிகளுக்கு உறுதுணையாக இருப்பவர். அத்தகைய ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு ஆன்மீக சக்தியை தம்முடைய தபோபலத்தின் வாயிலாக அளித்து ஞான மார்க்கத்திற்கு சற்று திருப்பிவிடலாம் என்ற எண்ணம் கொண்டார். அதை முன்னிட்டே தான் பல வருடங்களுக்கு முன் வடநாட்டு சாதுவிடம் பெற்ற ஸ்படிக லிங்கத்தை திரு பட்டாபிராமனுக்கு பரிசாக அளித்துவிட்டு அதன் மூலமாக யோகத்தின் அடுத்த கட்ட நிலைக்கு அவரை மேலே தூக்கிவிடலாம் என நினைத்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் திரு பட்டாபிராமன் இல்லை என்று தெரிந்தவுடன், பரவாயில்லை, உங்கள் மனம் ஞான மார்க்கத்தில் அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அடைந்தவுடன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என விஷயத்தை பக்குவமாக கூறினார் அமரக்கவி. ஒரு சித்தி பெற்ற யோகினால்தான் மற்றவர்களை ஆன்மீகத்தின் மேல் நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்பது திரு பட்டாபிராமனுக்கு நன்கு தெரிந்திருந்தாலும் அதை தான் தரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் பக்குவப்படவில்லை என்பதை உணர்ந்தே அந்த அனுபவங்களை தற்போது வேண்டாம் என கூறினார். சித்தி பெற்ற யோகிகள் அருள் புரியவிருந்த இந்த மாதிரியான ஒரு பொன்னான சந்தர்ப்பத்திற்கு யோக சாதனையாளர்கள் பல பேர்கள் காத்து தவம் கிடக்கிறார்கள். திரு பட்டாபிராமனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு அவரை வலிய தேடி வந்தும் அதை அந்த சமயத்தில் அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த ஸ்படிக லிங்கத்தை பற்றிய செய்தியை விரிவாக முதல் பாகத்தில் விளக்கியுள்ளேன். இன்றும் அந்த வடநாட்டு சாது அமரக்கவிக்கு அளித்த அற்புதமான ஸ்படிகலிங்கம் திரு பட்டாபிராமன் அவர்களுடைய இல்லத்தில் பூஜை அறையை அலங்கரித்து கொண்டு வருகிறது. திரு பட்டாபிராமன் அவர்கள் அமரக்கவிக்கு பல வகைகளில் உதவியாக இருந்தவர். அமரக்கவியின் சித்தயோக நூல்களை அறிஞர் பெருமக்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்ற விருப்பம் அவரிடம் இருந்தது. அவர் அன்றைய உதவி ஜனாதிபதி திரு ஜி.எஸ். பதக், இந்திய அரசு சுகாதார துறையில் காபினட் அமைச்சராக பதவி வகித்த திரு கரன்சிங் அவர்களுக்கும் அமரக்கவியின் ஆன்மீக எழுத்து பணிகளை பற்றி பல அறிமுகங்களை அளித்தவர் திரு பட்டாபிராமனின் உதவி. அப்போதைய தமிழ்நாட்டின் கவர்னர்கள் திரு கே. ஜா, திரு பிரபுதாஸ் பட்டவாரி, டாக்டர் எஸ். குரானா, திரு மோகன்லால் சுகாதியா,
போன்ற முக்கியஸ்தர்களுக்கு அமரக்கவியை பற்றிய அறிமுக கடிதம் எழுதி அவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து பேச உதவிகள் புரிந்தார். பிரம்ம ஞான சங்கத் தலைவர் திரு ஜான் பி எஸ்கோச், கலாஷேத்திர திரு சங்கர மேனன், சென்னை பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மற்றும் வேறு சில முக்கியஸ்தர்களை அமரக்கவிக்கு கடிதம் வாயிலாக அறிமுகம் செய்து வைத்து அவர்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுமாறு ஊக்குவித்து வந்தார். அமரக்கவியிடம் திரு பட்டாபிராமனின் நெருக்கமான நட்பு என்பது 22 ஆண்டு காலம் வரை தொடர்ந்து இருந்து வந்தது. அமரக்கவி பிற்காலத்தில் தொடர்ந்து இயற்றி வந்த 6 ஆங்கில புத்தகங்கள் அனைத்திலும் திரு பட்டாபிராமனின் முன்னுரை, சிறப்புரை, மதிப்புரை, வாழ்த்துரை என்று இடம் பெற்றிருந்தது. 1982 நான் அமரக்கவியிடம் அறிமுகமாகிய போது என்னையும் விபூதி அடிகளையும் திரு பட்டாபிராமனிடம் நேரில் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போதெல்லாம் நாங்கள் திருவல்லிக்கேணியிலிருந்து 45B பேருந்தில் அமரக்கவியுடன் பயணம் செய்து தேனாம்பேட்டையில் உள்ள திரு பட்டாபிராமனின் இல்லத்திற்கு செல்வோம். அதன் பிறகு நாங்கள் இருவரும் பல முறை திரு பட்டாபிராமனின் இல்லத்திற்கு சென்று புத்தகத்திற்கு தேவையான முன்னுரை மற்றும் அவர் அளிக்கும் இதர செய்திகளையும் அமரக்கவியிடம் கூறுவோம். பதிலுக்கு அமரக்கவி அளிக்கும் கடிதத்தை நேரில் கொண்டு போய் அளித்துவிட்டு அவரிடம் பேசிவிட்டு வரும்போதெல்லாம் அவர் தம்முடைய பணிவான வணக்கத்தை அமரக்கவிக்கு அளிக்குமாறு எங்களை கேட்டுக்கொள்வார். அடிக்கடி எங்களிடம் கண்டேன் சீதையை என்று அமரக்கவியிடம் தான் கேட்டு கொண்டதாக தெரிவியுங்கள் என்று புன்சிரிப்புடன் கூறுவார். அமரக்கவி தன் வாழ்நாளிலேயே சிரித்து மகிழ்ந்து நகைச்சுவையாக தன் அனுபவங்களை திரு பட்டாபிராமன் ஒருவரிடம் தான் பகிர்ந்து கொண்டார் எனில் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.